அவைக்காவோட பேச்சாளர், மாநில பேச்சாளர் தான் லாயலோன்னு சொல்லிட்டு காலேஜ் பேரை முன்னாடி போட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சகோதரி அப்படிங்கறதுனால நான் நாகரீகமா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதே இன்டர்வியூலயே அவரே சொல்லியிருக்காரு, ஒருமையில பேசியிருக்காரு. அவெல்லாம் போய் எழுந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒருமையில பேசியிருக்காரு. நிர்வாகிகள், மாநிலம் சார்ந்த நிர்வாகிகளே இப்படி ஒரு பெண்மணியை நடத்தும் போது, ஒருமையில பேசும்போது பாக்கி இருக்க நிர்வாகிகளும் அப்படிதானங்க பேசுவாங்க. இப்படிதான் இருக்கு. அதாவது வாய் இருக்குன்றதுக்காக எப்படி வேணாலும் பேசக்கூடாது. அவங்க ஒரு பெண்மணி, ஒரு சகோதரி என்பதற்காக நாகரிகமாக நான் பேசுறேன். எங்களாலேயும் ஒரு எல்லையை மீறி என்னாலையும் பேச முடியும். நீங்க ஒரு இடத்துக்கு வந்தீங்க, நீங்க எதிர்பார்த்தது அங்க நடக்கல அப்படின்னா அமைதியா கடந்து போயிடணும். இல்லாத பொல்லாததான் பேசக்கூடாது. பிஜேபியினுடைய இன்னொரு முகம் அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. நீங்க என்ன சொன்னீங்க, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கும்னு சொல்லிதான் அந்த சகோதரி தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து, இப்ப நீ யார் தலைமையில போய் சேர்ந்திருக்க? நீ செந்தில் பாலாஜி தியாகியா, சுதந்திர போராட்ட வீரரா, மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்ச ஒரு நபர், அரசு துறையில வேலை வாங்கி தரன்னு பாமர மக்களை, ஏழை மக்களை லட்சக்கணக்காக பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றிய நபர் தானே செந்தில் பாலாஜி. நீ செந்தில் பாலாஜி தலைமையில இணைந்து கொண்டு நான் மாற்று அரசியல கொடுக்க போறேன், ஊழல் இல்லாத ஒரு அரசை கொடுக்க போறேன் அப்படின்னு இந்த சகோதரி பேட்டி கொடுத்துருக்காங்களே, அது அசிங்கமா இல்லையா? அங்க இருந்து ஒரு 3 பேர் அந்த கும்பலையே பாருங்களேன். திமுகவை கழுவி ஊற்றுவோர் சங்கம் யாருன்னு பாருங்க, செந்தில் பாலாஜி. அப்படியே பக்கத்துல